சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் என்று அறிவித்து அது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது, நதிநீர் இணைப்பு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு, வெளிப்படையான நிர்வாகம், இவற்றையெல்லாம் மிக தெளிவாக தீர்க்கமாக அறிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட பலர் இன்றும் சூப்பர் ஸ்டார் அதற்கு கருத்து சொல்லவில்லை, இதற்கு கருத்து சொல்லவில்லை என்றெல்லாம் அவர் மீது விமர்சனங்களை வைக்கின்றார்கள். தினசரி அறிக்கை போர் நடத்தி கொண்டிருப்பது அவருடைய வேலை அல்ல. அவர் தண்ணீரிலே நீச்சல் அடிக்க விரும்புகிறார். தேர்தல் வரும்போது மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர் தேர்தல் அறிக்கையிலே சொல்ல போகிறார். அந்த தேர்தல் அறிக்கையிலே என்ன வாக்குறுதியை கொடுக்கிறாரோ அதை 3 ஆண்டுகளுக்குள்ளே நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் தான் உடனடியாக அதிலே இருந்து நாங்கள் வாபஸ் வாங்கி விடுவோம் என்று சொல்லியெல்லாம் அவர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். ஆனாலும் கூட பரபரப்புக்காக, இந்த பரபரப்பு அரசியல் அவருக்கு விருப்பமில்லை. ஆன்மீக அரசியலிலே பரபரப்பு அரசியலுக்கும் போட்டி அரசியலுக்கும் வெறுப்பு அரசியலுக்கும் எந்த விதமான இடமும் கிடையாது. ஆகவே அவர் அமைதி காத்து அவருடைய அமைப்பை வலிமைப்படுத்தக்கூடிய வேலையிலே முழுமையாக ஈடுபட்டு வருகிறார். 1 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு இலக்கு வைத்து அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இவர்கள் பணி வெல்லட்டும். தமிழகத்திலே இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பை இந்து மக்கள் கட்சி கொடுக்கும். 204 தொகுதியிலையும் அவர் நிற்பதாக அறிவித்திருக்கிறார். அப்படி அவர் நின்றால் அவர்தான் வெல்வார், அவர் முதல்வராக வருவார். இது என்னுடைய கணிப்பு. தாய்மொழி கல்வி, நீதி, நிர்வாகம், சட்டம் அனைத்திலும் தாய்மொழி இடம்பெற வேண்டும் என்பது இந்து மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக தாய்மொழியாகிய தமிழ் மொழி தமிழக நீதிமன்றங்களிலே வர வேண்டும், தமிழக உயர்நீதிமன்றங்களிலும் வர வேண்டும் என்பது, அதற்காக பல்வேறு கட்ட அறப்போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழ் மொழியிலே வழக்காடுவதற்கு, அவரவர் தாய்மொழியிலே, அவரவர் பிராந்திய மொழிகளிலே வழக்காடுவதற்குரிய ஏற்பாடுகளை சுப்ரீம் கோர்ட் செய்ய வேண்டும். அதற்கு அந்தந்த மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒத்துழைக்க வேண்டும். உங்களுடைய பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கும்? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இந்து மக்கள் கட்சி ஆன்மீக அரசியலை வெற்றி பெறச் செய்யும்.